அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருந்து ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் தமிழக அரசின் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் ஜிஎஸ்டி சாலை வழியாகவும் பைபாஸ் சாலை வழியாகவும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஒரே நேரத்தில் பெருங்களத்தூரை வந்தடைந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து வண்டலூர் நோக்கி ஏராளமான பேருந்துகள் சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் இரவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் வாகன ஓட்டிகள் ஆமை வேகத்தில் நகர்ந்த வாகனங்களால் பாதிப்புக்குள்ளாகினார்கள். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை உள்பட 5 நாட்கள் தொடர் விடுமுறையை கழிப்பதற்காக சென்னையில் பணிபுரிந்து வரும் மக்கள் சொந்த ஊர்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இருசக்கர வாகனம், கார், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் ஒரே நேரத்தில் பயணத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, பொத்தேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சுங்கச்சாவடியில் இரவு 11 மணியை கடந்தும் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. வழக்கத்தை விட கூடுதலாக 2 வழிகளை திறந்த பிறகும் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஒவ்வொரு வாகனமும் சுமார் அரை மணி நேரம் நின்று செல்லும் நிலை ஏற்பட்டது. நெரிசலை குறைக்க சுங்கச்சாவடி ஊழியர்கள், போக்குவரத்து போலீசார் முன்னேற்பாடுகள் செய்துள்ள போதிலும் வாகனங்கள் தொடர்ந்து ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. மாலை 6 மணி அளவில் இருந்து இரவு 11 மணி வரை 40,000 வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி வழியாக சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக வாகனங்களை அனுமதித்தனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு மக்கள் வாகனங்களில் செல்வதால் சுங்கச்சாவடியில் நீண்ட நேரம் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து மெதுவாக செல்வதால் போக்குவரத்து பாதிப்பும் நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுங்க கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக போலீசார் அனுப்பி வைத்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சென்னை மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையில் கோயம்பேடு, தாம்பரம், கே நகர், பூந்தமல்லி, மாதவரம் ஆகிய இடங்களில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் ஆந்திரா செல்லும் பேருந்துகள் புறப்படும் மாதவரம் பேருந்து நிலையம் போதிய பயணிகள் என்று வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கினால் வடசென்னை பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.